கொளுத்தும் வெயில்ல பல மணி நேரம் வரிசையில நின்னு நீங்க வாக்களிக்கிறீங்கன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. தேர்தல் முடிவுகள் வருது, நீங்க வாக்களித்த அந்த பெரும் தலைவர் வெற்றியும் பெற்று விடுகிறார். உங்க ஊர் எங்கும் ஒரே கொண்டாட்டம். ஆமா, அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தானே. கண்டிப்பா. ஆனா ஒரு 14 நாட்கள்ல அவர் உங்க தொகுதியை ராஜினாமா செஞ்சுட்டு போயிடுறார். ஏன் தெரியுமா? வேற ஒரு தொகுதியிலும் நின்னு ஜெயிச்சிருப்பாரு. அதுதான், அவர் வேற ஒரு தொகுதியிலையும் போட்டியிட்டு அங்கும் வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ உங்க தொகுதிக்கு எம்எல்ஏவும் எம்பியோ கிடையாது. மீண்டும் ஒரு தேர்தல் அங்கே நடத்தப்படணும். ஆமா, இடைத்தேர்தல். அந்த தேர்தலுக்கான பல கோடி ரூபாய் செலவு மீண்டும் உங்க வரி பணத்துல இருந்து தான் எடுக்கப்பட போகுது. இதை நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு நியாயமான கோபம் வருது இல்லையா? நிச்சயமா வரும். அது ஒவ்வொரு வாக்காளரும் கேட்க வேண்டிய கேள்வி. இந்திய ஜனநாயகத்துல இருக்கிற இந்த ஒரு விசித்திரமான ஓட்டையத்தான் இன்னைக்கு நாம விரிவா ஆழமா அலச போறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நன்றி. இது ஒரு நபர் எப்படி ஒரே நேரத்துல 2 இடங்களை ஆக்கிரமிக்க முடியும், அதுவும் சட்டப்பூர்வமாக. இந்த விவாதம் இப்போ மீண்டும் பேச பொருளாகி இருக்கு. ஆமா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதாவது 2026ஆம் ஆண்டு நடக்கவிருக்கிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி கிழக்கு 2 தொகுதிகள். ஆமா, இந்த 2 தொகுதிகளில் அவர் போட்டியிடுகிறார் அப்படிங்கிற செய்தி அரசியல் களத்துல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. கண்டிப்பா. இத பலரும் ஒரு புதிய வியூகம் அப்படின்னோ அல்லது அவர் தோல்வியை கண்டு பயப்படுகிறார் அப்படின்னோ விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அரசியல் வரலாற்று தரவுகளை தோண்டி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா புரியுது. என்னன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்திரா காந்தி முதல் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி வர இந்த உத்தியை ஒரு மாபெரும் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்க. இத பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. அதாவது நீங்க குறிப்பிட்ட அந்த தலைவர்கள் இத வெறும் ஒரு பாதுகாப்புக்காக மட்டும் பயன்படுத்தல. ஓ, பின்ன வேற எதுக்காக? பல நேரங்கள்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அல்லது மாநிலத்திற்கும் தாங்கள் யார் அப்படிங்கறத நிரூபிக்கிற ஒரு உளவியல் கருவியாகவே இதை அவங்க கையாண்டிருக்காங்க. சைக்கலாஜிக்கல் டூல். ஆமா, இதை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு விமான பயணத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். விமான பயணமா? அது எப்படிங்க தேர்தலுக்கு பொருந்தும்? இப்போ சில விமான நிறுவனங்கள் ஓவர் புக்கிங் செய்யற வழக்கத்தை கொண்டிருக்கிறது நீங்க கவனிச்சிருக்கலாம். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஒரு பயணி வரலன்னாலும் சீட்டு காலியா போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 100 இருக்கைகள் உள்ள விமானத்துக்கு 102 டிக்கெட்டுகளை விற்பாங்க. ஓஹோ. அரசியல் தலைவர்கள் 2 தொகுதிகள்ல நிக்கிறதும் ஏறக்குறைய இதே மாதிரி தான். ஒரு தொகுதியில ஏதேனும் எதிர்பாராத சரிவு ஏற்பட்டாலும் அரசியல் அதிகாரம் கை நழுவி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 டிக்கெட்டுகளை புக் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி, 2 டிக்கெட்டுகளை புக் பண்றாங்க. ஆனா சிக்கல் என்னன்னா, 2 டிக்கெட்டுகளும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு சீட்டை அவங்க கட்டாயமா காலியா விட்டுட்டு தான் ஆகணும். கரெக்ட். அந்த காலி சீட்டுக்கான விலையை செலுத்துறது நீங்களும் நானும் அடங்கிய மக்கள் தான். இந்த ஒப்பீடு மிக துல்லியமா இருக்கு. அதாவது ஒரு படத்துல ஹீரோ இரட்டை வேடங்கள்ல நடிக்கிற மாதிரி இருக்கா, இல்ல தோல்வி பயத்துல 2 லாட்டரி டிக்கெட் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கான்னு யோசிச்சேன். ரெண்டுமே கலந்ததுதான் சொல்லலாம். ஆனா எனக்கு இங்கே ஒரு அடிப்படை சந்தேகம் வருது. ஒரு சாமானியர் அரசு அலுவலகத்துல சின்ன தப்பு செஞ்சா கூட சட்டம் பாய்ஞ்சிடுது. ஆமா. அப்படி இருக்கும்போது மக்கள் பணத்தை வீணடிக்கிற இந்த 2 சீட் நடைமுறைக்கே நம்ம சட்டம் எப்படி இடம் அளிக்குது? நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள் படி 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இதை அனுமதிக்குது. ஆமாம், அந்த சட்டத்தின் பிரிவு 33/7 இதை தெளிவா அனுமதிக்குது. ஆனா நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின மேதைகள் ஏன் இப்படி ஒரு முரண்பாடான விதியை உருவாக்கணும்? இது கொஞ்சம் லாஜிக் இடிக்குதே. வெளிப்படையா பார்க்கும்போது இது முரண்பாடாதான் தெரியும். ஆனா நீங்க 1950களின் காலகட்டத்தை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். சுதந்திரம் கிடைச்ச புதுசு இல்லையா? ஆமா, இந்தியா புதுதா சுதந்திரம் அடைஞ்சிருந்த நேரம். போக்குவரத்து வசதிகளோ தொலைத்தொடர்பு வசதிகளோ அப்ப கிடையாது. அந்த சூழல்ல நாட்டை வடிவமைக்க கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வர்றது கட்டாயமா இருந்துச்சு. ஓ, அதனால ஏதோ ஒரு உள்ளூர் அரசியல் சதியாலோ அல்லது சாதி மத கணக்குகளாலோ ஒரு தேசிய தலைவர் தோற்கடிக்கப்பட்டுட்டா அது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பெரும் இழப்பா மாறும்னு சட்டத்தை உருவாக்குனவங்க நினைச்சாங்க. அட, அப்போ இது ஒரு தேசிய தேவையை கருத்தில் கொண்டு வரப்பட்ட விதிமுறை. ஆமா, ஒரு முக்கிய தலைவர் நாடாளுமன்றத்துக்கு வர்றதை உறுதி செய்யறதுக்கான ஒரு காப்பீட்டு திட்டம், அதாவது இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி தான் இந்த பிரிவு 33/7 உருவாக்கப்பட்டுச்சு. ஓஹோ, இப்ப புரியுது. சரி, அது 1950களில் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனா இதுல இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் நான் படிச்சேன். என்னது அது? 1996ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வேட்பாளர்
வந்து எத்தனை தொகுதிகள்ல வேணாலும் போட்டியிடலாம்னு ஒரு நிலை இருந்ததாமே, இது உண்மையா? 100% உண்மை. இது ஜனநாயகமா இல்ல கேலி கூத்தா? ஒருவரே 10 இடங்கள்ல நின்னா தேர்தல் ஆணையம் என்னதான் பண்ணும்? அது ஒரு முழுமையான ஜனநாயக குழப்பம் தான் சொல்லணும். 1996க்கு முன்னாடி அப்படி ஒரு நிலை இருந்ததால பல சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து ஆமா, தேர்தல் நடைமுறையை முடக்கிற விதமா பல டஜன் தொகுதிகள்ல வேட்புமனு தாக்கல் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஐயோயோ, வாக்குச்சீட்டுகளை அச்சிடுறதுல இருந்து தேர்தலை நடத்துற வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய நிர்வாக நெருக்கடியா மாறிடுச்சு. அப்ப வேற வழி இல்லாம தான் மாத்துனாங்களா? ஆமா, வேற வழியே இல்லாம 1996ல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதன்படிதான் ஒரு வேட்பாளர் அதிகபட்சமா 2 தொகுதிகள்ல மட்டுமே போட்டியிட முடியும் அப்படிங்கிற கட்டுப்பாடு வந்துச்சு. அப்பாடா, நல்ல வேளை அதை 2 தொகுதிகள்னு சுருக்கினாங்களே. ஆமாம். ஆனா இந்த சட்டம் தேசிய தலைவர்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னீங்க. இந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அது எப்படி ஒரு பிரம்மாண்டமான அரசியல் தந்திரமா மாறுச்சு அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். கண்டிப்பா. குறிப்பா சொல்லணும்னா எம்ஜிஆர் அவங்களோட காலகட்டத்துல. ஆமா, தமிழ்நாட்டு அரசியல்ல 2 தொகுதி வியூகம்னாலே எம்ஜிஆரோட அரசியல் நகர்வுகள் தான் முதல்ல நினைவுக்கு வரும். 1980 சட்டமன்ற தேர்தலை நாம் எடுத்துக்கிட்டா அவர் வந்து ஆண்டிப்பட்டி மற்றும் மதுரை மேற்கு ஆகிய 2 தொகுதிகள்ல வேட்புமனு தாக்கல் செஞ்சார். ஆனா அவர் 2லயும் போட்டியிடலையே. கரெக்ட், போட்டியிடல. ஏன்? மனு தாக்கல் செஞ்சுட்டு பின்வாங்க வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன வந்துச்சு? அதுதான் அவருடைய அரசியல் சாதுரியம். கள நிலவரத்தை பரிசோதிக்கிற ஒரு உத்தியாகவே அவர் அதை பயன்படுத்தினார். அதாவது மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கவா? ஆமா, 2 இடங்கள்லயும் மனு தாக்கல் செஞ்ச பிறகு எந்த தொகுதியில மக்களின் அலை தமக்கு சாதகமா இருக்கு, எங்கு வாக்குகள் பிரியாம கிடைக்கும்னு ஆழமா கணிச்சார். மதுரை மேற்கு தொகுதியே மிகவும் பாதுகாப்பானது அப்படின்னு உணர்ந்ததும் ஆண்டிப்பட்டியில தனது மனுவை திரும்ப பெற்றுக்கிட்டார். முழு கவனத்தையும் மதுரையில குவித்து வெற்றியும் பெற்றார். இது வந்து இங்கிலீஷ்ல டெஸ்டிங் த வாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வியூகம். களத்துல இறங்குறதுக்கு முன்னாடியே ஆழம் பாக்குறது. மிகச்சரி. ஆனா 1984ல நிலைமை தலைகீழா இருந்ததே. அவர் வந்து அமெரிக்காவுல மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. ஆமா, அந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்துல அவர் ஆண்டிப்பட்டி மற்றும் மதுரை ஆகிய 2 தொகுதிகளையும் போட்டியிட்டார். 2லயும் மாபெரும் வெற்றியும் பெற்றார். இது எப்படி சாத்தியமாச்சு? 1984ல அவரோட நோக்கம் வந்து வேற. தான் உடல்நலம் குன்றியிருந்தாலும் தான் மேல மக்கள் வச்சிருக்கிற அபிமானம் சற்றும் குறையல அப்படிங்கறத அரசியல் எதிரிகளுக்கு ஆணித்தரமா உணர்த்த வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருந்துச்சு. ஓ, அதனாலதான் 2 தொகுதியா? ஆமா, கிராமப்புறங்களை குறிக்கிற ஆண்டிப்பட்டி, நகர்ப்புறத்தை குறிக்கிற மதுரை, இப்படி 2 வெவ்வேறு புவியியல் மற்றும் சமூக பின்னணி கொண்ட தொகுதிகள்ல வெல்றது மூலமா தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான தலைவர் அப்படிங்கறத அவர் நிரூபிச்சார். ஆஹா, 2 தொகுதிகள் அப்படிங்கிறது பலவீனத்தின் அடையாளம் கிடையாது, அது ஒரு மாபெரும் பலத்தின் குறியீடு அப்படின்னு அவர் மாற்றி எழுதினார். உண்மைதான். ஆனா இது எப்போதுமே வெற்றியை மட்டும்தான் தருமா? எனக்கு வந்து 2001ஆம் ஆண்டு நடந்த ஜெயலலிதாவின் தேர்தல் சம்பவம் தான் நினைவுக்கு வருது. அது ஒரு மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு. சட்டம் ஒருவரை அதிகபட்சம் 2 தொகுதிகள்ல தான் அனுமதிக்குதுன்னு நாம பார்த்தோம். ஆனா 2001ல ஜெயலலிதா பர்கூர், புவனகிரி, ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரின்னு 4 தொகுதிகள்ல வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்களே. ஆமா, செஞ்சாங்க. சட்டம் அனுமதிக்காதப்போ அவங்க எப்படி 4 இடங்கள்ல மனு தாக்கல் செய்ய முடியும்? இது சட்டத்தை மீற செயல் இல்லையா? சட்டப்படி பார்த்தா அது தவறுதான். ஆனா அரசியல் ரீதியா அது ஒரு மிகப்பெரிய அழுத்த உத்தி, அதாவது பிரஷர் டாக்டிக். என்ன மாதிரியான அழுத்தம்? அந்த நேரத்துல வந்து டான்சி ஊழல் வழக்குகள் காரணமா அவங்க தேர்தல்ல போட்டியிடுறதுல கடுமையான சட்ட சிக்கல்கள் இருந்துச்சு. ஆமாம். தான் ஒரு தொகுதியில மட்டும் மனு தாக்கல் செஞ்சு அது நிராகரிக்கப்பட்டா அது தனக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஓஹோ, அதனால 4 தொகுதியா? ஆமா, 4 வெவ்வேறு தொகுதிகள்ல மனு தாக்கல் செய்யறது மூலமா தேர்தல் ஆணையத்துக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் ஒரு மறைமுக செய்தியை அவங்க சொல்ல முயன்றாங்க. நான் ஒரு மாபெரும் மக்கள் தலைவர், என்னை நீங்க எல்லா இடங்கள்லயும் தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு துணிச்சலான நகர்வு, அப்படிதானே? கரெக்டா சொன்னீங்க. ஆனா தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சாங்க? தேர்தல் ஆணையம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கறத நிலைநாட்டுச்சு. அவங்களுடைய 4 வேட்பு மனுக்களுமே அதிரடியா நிராகரிக்கப்பட்டுச்சு. ஆடாடா. ஒரு தலைவர் எத்தனை இடங்கள்ல செல்வாக்கு பெற்றிருந்தாலும் சட்ட சிக்கல்கள்னு வரும்போது இந்த பல தொகுதிகள் உத்தி எந்த விதத்திலும் கை கொடுக்காது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு மிகச்சிறந்த வரலாற்று உதாரணம். இது வந்து ஒரு முக்கியமான பாடம். சரி, சட்ட சிக்கல் இல்லைன்னாலும் ஒரு வேட்பாளர் 2 இடங்கள்ல நிக்கிறத மக்கள் எப்போதுமே ஏத்துக்குவாங்களா? அது ஒரு நல்ல கேள்வி. இத ஒரு பிரமாஸ்திரம்னு நினைச்சுக்கிட்டு களமிறங்கி மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்க யாராவது உண்டா? நிச்சயமா இருக்காங்க.
ஒரு தலைவர் 2 இடங்கள்ல நிக்கும்போது வாக்காளர்களின் மனநிலையில ஒரு நுட்பமான மாற்றம் நிகழும். என்ன மாதிரி மாற்றம்? இவர் நம்மள ஒரு மாற்று ஏற்பாடாகவோ, அதாவது பேக்கப் ஆப்ஷனாகவோ இல்ல 2ஆம் பட்சமாகவோ நினைக்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம் வாக்காளர்களுக்கு வந்துட்டா அது மிகப்பெரிய ஆபத்தா முடியும். ஓ, ஈகோ கிளாஷ் ஆயிடும். ஆமா, இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவங்க ஆகிய 2 தனி தொகுதிகளிலும் போட்டியிட்டார். அது தென் தமிழகம் மற்றும் மேற்கு தமிழகம்னு 2 வெவ்வேறு துருவங்கள்ல உள்ள தொகுதிகள் இல்லையா? ஆமா, தலித் மக்களின் வாக்குகளை மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைக்கிற ஒரு பரந்துபட்ட வியூகமாகவே அவர் அதை கையாண்டார். ஆனா முடிவென்னாச்சு? அவர் அந்த 2 தொகுதிகளிலுமே தோல்வியை தழுவினார். 2லயுமா? ஆமா, ஒரு வேட்பாளர் 2 இடங்கள்ல நிக்கும்போது அவர் தனது முழு நேரத்தையும் உழைப்பையும் தங்கள் தொகுதிக்கு மட்டும் தரமாட்டார் அப்படிங்கிற எண்ணம் உள்ளூர் மக்கள் கிட்ட வலுப்பெற்றுட்டா தோல்வி உறுதி. இது ரொம்பவும் சிந்திக்க வேண்டிய ஒரு புள்ளி. ஒரு தொகுதியில தோற்பதே அரசியல் வாழ்க்கையில பெரிய இடி. இதுல 2 தொகுதிகள்லயும் தோற்பது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பின்னடைவு. கண்டிப்பா. சரி, நாம இவ்ளோ நேரம் மாநில அரசியலையே பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த வியூகம் மாநில எல்லைகளை தாண்டி தேசிய அளவுல ஒரு பிரம்மாண்டமான தந்திரமா பயன்படுத்தப்படுது. ஆமா, தேசிய அரசியல்ல இதற்கான கணக்குகளே வேற. ஒரு தேசிய தலைவர் 2 வெவ்வேறு மாநிலங்கள்ல நிக்கிறதோட பின்னணி என்ன? ஒரு கட்சியின் பிரதமர் வேட்பாளரோ அல்லது முக்கிய தலைவரோ 2 வெவ்வேறு மாநிலங்கள்ல போட்டியிடுறது அப்படிங்கிறது அந்த கட்சியின் செல்வாக்கை நாடு முழுவதும் பறைசாற்றுவதற்கான ஒரு குறியீடு. இத நாம சமகால அரசியல்ல நரேந்திர மோடியின் 2014 மக்களவை தேர்தல் வியூகத்துல மிக தெளிவா பார்க்க முடியுது. ஆமா, 2014ல மோடி அவங்க குஜராத்ல உள்ள வதோதரா தொகுதியிலையும் உத்தரப்பிரதேசத்துல உள்ள வாரணாசி தொகுதியிலும் போட்டியிட்டார். கரெக்ட். ஆனா அவர் குஜராத் முதலமைச்சரா இருந்தவர். வதோதரா அவருக்கு மிகவும் பாதுகாப்பான சொந்த கோட்டை. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வாரணாசிக்கு செல்லணும்? வாரணாசி அப்படிங்கிறது வெறும் ஒரு தேர்தல் தொகுதி கிடையாது. அது ஒட்டுமொத்த வட இந்தியாவின், குறிப்பா இந்தி பேசும் மாநிலங்களின் கலாச்சார மற்றும் ஆன்மீக மையம். ஓஹோ. குஜராத்தின் முதலமைச்சரா இருந்த மோடி தன்னை ஒரு தேசிய தலைவரா, அகில இந்திய பிம்பமா நிலைநிறுத்தியதுக்கு வாரணாசி தொகுதி ஒரு மிகப்பெரிய தளமா அமைஞ்சது. வடோதரா அவருக்கு வெற்றியை உறுதி செஞ்சதுன்னா வாரணாசி அவருக்கு இந்திய பிரதமர் அப்படிங்கிற சிம்மாசனத்தை உறுதி செஞ்சது. ரொம்ப சரியா சொன்னீங்க. 2 மாநிலங்கள்லயும் அவர் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய உளவியல் அடியா அமைஞ்சது. அதே உளவியல் அடியத்தான் ராகுல் காந்தியும் திருப்பி கொடுக்க நினைச்சாரா? எப்படி சொல்றீங்க? ஏன்னா 2019 மற்றும் 2024 தேர்தல்கள்ல அவரும் இதே உத்தியத்தான பயன்படுத்தினார். ஆமா, தெற்கே கேரளாவில் உள்ள வயநாடு தொகுதியிலையும் வடக்கே உத்தரப்பிரதேசத்துல உள்ள அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதிகள்லயும் அவர் போட்டிட்டார். துல்லியமா கவனிச்சிருக்கீங்க. ராகுல் காந்தியோட வியூகம் சற்று வித்தியாசமானது. எப்படி? வட இந்தியாவுல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சர்க்கிள் ஏற்பட்டப்போ தென்னிந்தியாவுல தங்கள் கட்சியின் கோட்டையை வலுப்படுத்த வயநாடு அவருக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடமா இருந்துச்சு. ஓ, ஒரு பேக்கப் மாதிரி. அதே நேரம் வட இந்தியாவின் பாரம்பரியமான அமேதி அல்லது ரேபரேலியா அவர் கைவிட்டா வட இந்தியாவை காங்கிரஸ் முற்றிலுமாக கைவிட்டுடுச்சு அப்படிங்கிற விமர்சனம் வரும். நிச்சயமா. அதனால வடக்கு மற்றும் தெற்கு என 2 திசைகளையும் இணைக்கிற ஒரு பாலமாகவே அவர் இந்த இரட்டை தொகுதி வியூகத்தை பயன்படுத்தினார். ஆக இது எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியின் சித்தாந்தமும் கிடையாது. ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி, இது ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் கருவி. சந்தேகமே இல்ல. சொல்லப்போனா இந்திரா காந்தி கூட 1980ல ஆந்திராவின் மேடக் தொகுதியிலும் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியிலும் நின்று வெற்றி பெற்றாங்க இல்லையா? ஆமா, அவசர நிலை பிரகடனத்துக்கு பிறகு, அதாவது போஸ்ட் எமர்ஜென்சி காலத்துல அவங்க மீண்டும் இந்திய அரசியல்ல விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு இந்த 2 தொகுதி வெற்றி தான் சான்றா அமைஞ்சது. அதே போல முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவங்களும் 1957, 1991, 1996 என 3 முறை இந்த வியூகத்தை கையாண்டு இருக்கிறாரு. உண்மைதான். வரலாற்று ரீதியா இது எல்லா தரப்பாலையும் பயன்படுத்தப்பட்ட ஒரு உத்தி தான். சரி, அரசியல் தலைவர்கள் தங்கள் பிம்பத்தை வளர்த்துக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இத செய்யறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போ நாம விவாதத்தின் மிக முக்கியமான கொஞ்சம் நெருடலான ஒரு பகுதிக்கு வரப்போறோம். சொல்லுங்க. ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகள்ல நிக்கிறார், 2லயுமே அமோக வெற்றி பெற்றுடுறார். அடுத்து என்ன நடக்கும்? அங்கேதான் சட்டத்தின் அடுத்த முகம் வேலை செய்ய தொடங்கும். சட்டப்படி ஒரு பதவி மட்டுமே அப்படிங்கிற விதிமுறை அமுலுக்கு வரும். அதாவது 1 கேண்டிடேட் 1 போஸ்ட். ஆமா, ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்துல பிரதிநிதியா இருக்க முடியாது. எனவே
தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட 14 நாட்களுக்குள்ள அவர் கட்டாயமா ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா செஞ்சாகணும். 14 நாட்கள். நீங்க வாக்களித்த 2 வாரத்துக்குள்ள உங்க எம்எல்ஏ அல்லது எம்பி உங்க தொகுதிய கைவிட்டு செல்றாரு. நான் முதலிலேயே கேட்டது போல அந்த தொகுதிக்கு என்னாகும்? அந்த தொகுதி காலியாகிடும். உடனடியாக அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்படணும். கொஞ்சம் இருங்க, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கே கோபம்தான் வருது. ஒரு இடைத்தேர்தல் நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? நிச்சயமா கிடையாது. மீண்டும் லட்சக்கணக்கான வாக்குச்சீட்டுகள், எந்திரங்கள், ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள், காவலர்கள்னு ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் அந்த ஒரு தொகுதிக்காக முடக்கி வைக்கப்படணும். ஆமா, கோடிக்கணக்கான ரூபாய் மக்கள் வரிப்பணம் இதற்காக தண்ணீரா செலவழிக்கப்படுது. ஒரு சாதாரண குடிமகன் அரசுக்கு ஒரு சிறு இழப்பை ஏற்படுத்தினா கூட அபராதம் கட்டணும். அதுதான் யதார்த்தம். ஆனா ஒரு அரசு தலைவரின் தனிப்பட்ட பாதுகாப்பு வியூகத்துக்காக மக்கள் பல கோடி ரூபாயை இழக்கணுமா? இது அப்பட்டமான அநீதி இல்லையா? தேர்தல் ஆணையம் இதை ஏன் அமைதியா வேடிக்கை பாக்குது? உங்களுடைய கோபத்துல உள்ள நியாயத்தை இந்திய தேர்தல் ஆணையம் முழுமையா உணர்ந்தே இருக்கு. சொல்லப்போனா அவங்க இதை வேடிக்கை பார்க்கல. அப்படியா? பின்ன என்ன செய்றாங்க? கடந்த பல வருஷங்களா ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதி அப்படிங்கிற புதிய முறையை கொண்டு வரணும்னு தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்துட்டே வராங்க. ஓஹோ. ஒருவேளை ஒரு வேட்பாளர் 2 இடங்கள்ல நின்னு ஒரு இடத்தை ராஜினாமா செஞ்சா அந்த இடைத்தேர்தலுக்கான முழு செலவையும் அந்த வேட்பாளரோ அல்லது அவர் சார்ந்த கட்சியோ தான் ஏற்கணும் அப்படிங்கிற ஒரு அதிரடியான பரிந்துரையும் தேர்தல் ஆணையம் முன் வச்சாங்க. இது மிகச்சிறப்பான தீர்வாப்படுதே. சூப்பரான ஐடியா. பிறகு ஏன் இதை இன்னும் சட்டமாக்கல? இங்கேதான் அரசியலின் முரண்நகை ஒளிஞ்சிருக்கு. தேர்தல் ஆணையம் பரிந்துரை மட்டுமே செய்ய முடியும். ஓ, அது சட்டமா மாத்த முடியாது. ஆமா, அதை சட்டமா மாத்த வேண்டிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நாடாளுமன்றத்துல இருக்கிறவங்க யாரு? இதே அரசியல் கட்சிகள் தானே. அட பாவமே. தங்களுடைய அரசியல் சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் பறிக்கிற ஒரு சட்டத்தை அவங்களே எப்படி முன் வந்து நிறைவேற்றுவாங்க? இதனாலதான் இந்த விவாதம் இன்னும் நீதிமன்றங்கள்லயும் காகிதங்கள்லயுமே சுழந்துகிட்டு இருக்கு. ஆஹா, வேலியே பயிர மேற கதை தான் இது. ஆக இந்த ஆழமான அலசலின் இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இன்னைக்கு நாம பல பரிமாணங்களை தொட்டு பேசியிருக்கோம். 2026ல விஜய் 2 தொகுதிகள்ல களமிறங்குறது குறித்த செய்தியில தொடங்கி 1951ல தேசத்தின் சிற்பிகளை காக்க உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் எப்படி எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவங்களால ஒரு மாபெரும் அரசியல் வியூகமா உருமாற்றப்பட்டுச்சு அப்படிங்கறத பார்த்தோம். கண்டிப்பா. மோடி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் இது எப்படி ஒரு தேசிய பிம்பத்தை கட்டமைக்கிற கருவியா பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதையும் விரிவா கண்டோம். அதோடு இதன் மறுபக்கமான தோல்வியின் அபாயங்களையும், எல்லாவற்றுக்கும் மேலா ஒரு தலைவர் ராஜினாமா செய்யும் போது ஏற்படும் இடைத்தேர்தல் செலவுகள் எப்படி சாமானிய மக்களின் வரிப்பணத்தை உறிஞ்சுது அப்படிங்கறதையும், ஆமாம், இதுக்கான சட்ட திருத்தம் ஏன் இன்னும் முடங்கி கிடக்குது அப்படிங்கறதையும் ஆழமா பதிவு செஞ்சிருக்கோம். மிக சரியான தொகுப்பு. ஒரு விமானத்துல 2 டிக்கெட் புக் பண்ற பயணிய போல அரசியல் தலைவர்கள் 2 தொகுதிகளை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறது அவங்களுக்கு வியூகமா இருக்கலாம். ஆனா இறுதியில அந்த காலி சீட்டுக்கான விலையை செலுத்துறது நீங்களும் நானும் தான். இப்போ உங்களிடம் ஒரு ஆழமான கேள்வியை முன் வச்சு இந்த அலசலை நிறைவு செய்ய விரும்புறேன். சொல்லுங்க. தரப்பு மக்கள் மீதும் அவர் கொண்டுள்ள அதீத செல்வாக்கின் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையின் அடையாளமா, அல்லது தனது சொந்த கோட்டையிலேயே தான் தோற்று விடுவோமோ என்ற அரசியல் பாதுகாப்பற்ற தன்மையின், அதாவது இன்செக்யூரிட்டியின் ஒரு ஆழமான பயத்தின் வெளிப்பாடா? ரொம்பவே சிந்திக்க வேண்டிய கேள்வி. அடுத்த முறை தேர்தல் களத்துல ஒரு வேட்பாளர் 2 இடங்கள்ல நிக்கிறது நீங்க பார்க்கும்போது இந்த 2 கேள்விகளையும் சற்றே சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா. மிகவும் சுவாரஸ்யமாகவும் உங்களை சிந்திக்க தூண்டும் வகையிலும் அமைந்த இந்த விவாதத்துல எங்களோட இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து சிந்திப்போம்.